இனிமே நான் யாரு மேலேயும் கோபப்பட போறதில்லை. ஈஸ்வரா, இங்கேயும் வந்துட்டியா? நான் உன்னை தேட போறதே கிடையாது. உன்னை தேடி தேடி என் காலு குட்டையானதுதான் மிச்சம். ஆனா உன்னை பார்த்தா ஒரு கேள்வி மட்டும் கேட்காம விட மாட்டான். இடியாப்பம் கொழா போட்டுன்னு சத்தம் கேட்டு வெளில வர்றதுக்குள்ள எக்ஸல் சூப்பர்ல ஜொய்யின்னு போயிட்டுறியே. நீ வியாபாரம் பண்ண வரியா இல்ல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம வண்டியில ஸ்பீக்கர் கட்டி சுத்துறியா? எங்கேயோ இடிக்குது. ஒருவேளை இவன் நம்மள மாதிரியே உள்ளூர்ல பொண்ணு எடுத்துருக்கானோ? ஏன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்துல வந்துருவா. நம்ம வருஷத்துல ஒரு தடவை இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்றோம். இவன் டெய்லி என்ஜாய் பண்றானோ? தாத்தா 10 ரூபா கொடு தாத்தா. 10 ரூபாவா? ஐயா 10 ரூபா தானே கேட்டா, சொத்து கேட்டா. எதுக்குடா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணும்? ஐயா கூட பேரன் தானே கேக்குறான். டேய், அந்த காலத்துல உன் வயசுல நான் கடைக்கு 2 ரூபாய் எடுத்துட்டு போனா வீட்டுக்கு வரும்போது பால், பழம், ரொட்டி, மிட்டாய், சோப்பு, பவுடர் எல்லாம் கொண்டு வருவேன் தெரியுமா? இப்ப அப்படியெல்லாம் முடியாது தாத்தா. எல்லா கடையிலயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்களா? இதுக்கே இப்படியா? இன்னொன்னு ஒண்ணு கேட்டான். எல்லார் வீட்லயும் 2 பிளாஸ்டிக் சேர் இருக்குமா? உக்காரத்தானே. உக்காரவா? மடிக்காத துணியை அப்படியே போட்டு வைக்கவா? நான் மச்சான் பொண்டாட்டி மூஞ்சில பூரா விட்டாங்க போல. மூஞ்சில பூரா விட்டாங்களா? டேய், அதெல்லாம் எப்போ செட் ஆகும்னு சொல்லிட்டு பிரிச்சு விட்டேன் மச்சான். அப்போ மூஞ்சில கட்டு. பக்கத்து தெருல நடந்து வரும்போது காவால ஊதுன மச்சான். காவால ஊட்டியா? ஏன்னா பார்த்து நடக்கூடாதா? ஆமா, நீ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோல தானே வந்த? பஸ் ஸ்டாண்ட் வந்து உன் ரூமுக்கு 180 ரூபாய். நான் 200 ரூபா கொடுத்தேன். 20 ரூபா சில்லற இல்லைன்னு சொன்னான். நம்ம யாரு கில்லாடி கீரை வரல, அதை கழிச்சு விடுறதுக்காக அடுத்த தெருவில் இறக்கி விட சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து வரேன். வரும்போது நம்ம ஜப்பான் மூஞ்சி குமார் வீடு இருக்குல்ல, அந்த வழியா வந்த மச்சான். இடியாப்போன்னு சவுண்டு கேட்டுது. திரும்பி பார்த்துட்டே வந்த காவால போன்ட்ட. நீ உண்மையிலேயே கீரை வர தந்தா என்ன மச்சான்? இல்ல, பொண்டாட்டி செட் ஆகலன்னு சொல்லிட்டு பிரிச்சு விட்டேன்னு சொன்னியே, நீ பிரிச்சு விட்டியா அவங்க பிரிச்சு விட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். யோ, அந்த மீன் பரிவண்டிக்கு அப்ரூவல் என்னாச்சு? தயா யோ, முக்கியமான ஃபைலை பார்த்து இப்போ போய் வாழைப்பழம் கூறாம எடுத்துட்டு போயா. ஒரு ஃபைலில் கூட முக்கியமான பேப்பரே இல்லை. அங்கே லைசன்ஸ் ரெனிவல் கோர்ட் வந்திருப்பான் மைனர் குஞ்சினேன். அவங்களுக்கு என்ன பார்க்காம லைசன்ஸ் கொடுக்கூடாது. டேய், வாழைப்பழத்துக்கு போடணுன்னு ஏன்டா உயிரை வாங்குற? ஏற்கனவே ரெனிவல் பண்ணவன் சூரேஜில் போய்க்கிறான். தம்னு